நம்ம ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன். ஸோ முதல் படை வீடுன்னு சொல்லுவாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரபத்மனை அழிச்சு தேவர்களை காத்தாரு. ஏன்னா தேவர்கள் அப்படின்னும் பொழுது நமக்கு நவகிரகங்களும் அங்கே தான் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டத்துக்கு பாலகர்களும் அங்கே தான் இருக்கு. அங்கே இந்திரனோட பொண்ணை கல்யாணம் பண்ணதே இந்த வடிவத்தில் அவர் காப்பாத்தினால்தான். இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முருகப்பெருமான் வந்து சூரபத்மனை வேலாகவும் அதாவது சேவல் கொடியாகவும் உங்களுக்கு வந்து மயில் வாகனமாகவும் எடுத்திருப்பாரு. கடல் அலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீர் வந்து இது வரைக்குமே அந்த திருச்செந்தூர் கோயிலை வந்து டச் பண்ணது கிடையாது. அவ்வளோ பெரிய சுனாமி வரும்போது கூட இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி தினத்துங்களில் நிறைய பேர் அந்த திருச்செந்தூர் முருகனை போய் பண்ணாங்க. அம்மா கிட்ட ஒரு அம்மாவே வேலா மாற்றணும்னா கூட அப்பாவோட அனுகிரகம் வேணும். ஏன்னா அப்பா பர்மிஷன் கொடுத்தா தான் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அதனால இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு பேக் சைடில் இன்றைக்குமே ஒரு பஞ்ச லிங்கம் இருக்குன்னு ஒரு ஐதீகம் உண்டு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் எல்லாமே வெளியில் அழகாக ஸ்டோன்ஸ் வச்சுக்கும்.